Good morning students. இன்னைக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு நம்ம கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் இன்டர்னல் டெஸ்ட் எக்ஸாமினேஷனில் நமக்கு 50 மார்க்ஸில் டெஸ்ட்டு வருது. அந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டில் நமக்கு 50 மார்க்ஸில் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்ட் ஏ, அப்புறம் பார்ட் பி, அப்புறம் பார்ட் சி. பார்ட் ஏல வந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ் கேட்பாங்க. 6 into 1 அது வந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்துடும். அடுத்தது பார்ட் பியில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 7 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கும் 2 மார்க்கு. அப்போ உங்களுக்கு டோட்டலாக 14 மார்க்ஸ். அப்புறம் பார்ட் சியில் உங்களுக்கு 2 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 2 கொஷின்ஸில் திருப்பியும் ஏபின்னு இருக்கும். ஒவ்வொரு கொஷின்லேயும் ஏன்னு ஒரு கொஷின், பின்னு ஒரு கொஷின். ஏல வந்து 7 மார்க்ஸ் இருக்கும், பியில் வந்து 8 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு அதுக்கு 15 மார்க்ஸ். அதே போல் இதுலேயும் ஏபின்னு இருக்கும், அதுலேயும் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ். டோட்டலாக இதில் பார்ட் சியில் 30 மார்க்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 20 மார்க்ஸு. ஸோ டோட்டல் மார்க்ஸ் டெஸ்ட்டு வந்து 50 மார்க்ஸு. ஓகேவா? ஸோ டோட்டல் டெஸ்ட் மார்க் வந்து 50 மார்க்ஸு. இதில் முக்கியமாக நம்ம கவனத்துக்கு என்னன்னா சாய்ஸே கிடையாது. ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது எக்ஸாமில். அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நம்ம இப்போது டெஸ்ட்டு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு பார்ட் ஏ கொஷின்ஸில் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 6 கொஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 6 கொஷின்ஸு ஒரு சாம்பிள் தான் இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ன்றது. இந்த ப்ராப்ளம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 50 out of 50 கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூமில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் 1 by 1 பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏல ஒரு கொஷின் இப்படி கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் 3, 4, 5x is equal to 0 இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி போடுறது? இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து பாருங்கள், இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த டிட்டர்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிட்டர்மெண்ட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3யும் எக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த 5ஐயும் 4ஐயும் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 3x minus 20 அப்படின்னு வரும். அப்போது 3x minus 20 equal to 0. அதனால் 3xோட வேல்யூ என்ன ஆகுது? 3xோட வேல்யூ வந்து 20 ஆகுது. ஸோ அதிலேருந்து நமக்கு x equal to 20 divided by 3. ஓகே, ஸோ இது போல் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். அதுக்கு இன்னொரு ப்ராக்டிஸ்க்கு இன்னொரு ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளமும் அதே போல் கொடுத்துருக்கேன். ஸோ இது 2 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தடு வரலாம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது? சால்வ் ஃபார் எக்ஸ் இஃப் எக்ஸ் 9, 4x equal to 0 இப்படி இருக்குது. இப்போ இந்த கொஷினுக்கும் போன கொஷினுக்கும் வித்தியாசம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லைட்டாக இதில் வந்து x² டேர்ம் வருது. இப்போ x into x இது வந்து x² minus 4 into 9 36. அப்போ x² minus 36 equal to 0. அப்போ என்ன ஆகிடும்? x² equal to 36ன்னு வந்துடுமா? ஸோ x² equal to 36ன்னு வந்துடும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? x² வேல்யூ 36ன்னா எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 6. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6? ப்ளஸ் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் 36 வரும். -6 மல்டிப்ளை பண்ணாலும் 36 வரும். ஸோ அதனால் உங்களுக்கு x is equal to 2 வேல்யூ வருது. ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த 2 டைப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும். இந்த டைப்போ இல்லைனா இந்த டைப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும். 1 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இந்த டைப்பில் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் ஆன்சரு, இதில் எக்ஸுக்கு 2 வேல்யூ ஆன்சர். அடுத்தது மூணாவது, இந்த தேர்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் 3, 2, 6, 4 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ரேங்க் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 by 2க்கு ரேங்க் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். 4 3s are 12, அப்புறம் மைனஸ் 6 2s are 12. அப்போ 12 minus 12 equal to 0ன்னு வருது. இப்போ 0ன்னு வரதுனால இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆகிடுச்சு. 0 வந்துச்சுன்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ், 0 வரலன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ்.
சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால ரேங்க் 2 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ரேங்க் வந்து 1. த ரேங்க் இஸ் 1. ஓகேங்களா? அதே வந்து இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து ஃபோர்த்து ப்ராப்ளத்தில் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா 1 4 is 4 minus 3 2 is 6. 4 minus 6 equal to minus 2 வருது. ஸோ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து 0 இல்லை. அதனால என்ன ஆகுது? இது வந்து நான் சிங்குலராக இருந்தால் ரேங்க் வந்து 2ன்னு சொல்கிறோம். ரேங்க் எப்படி நம்ம 2ன்னு சொல்கிறோம்? ஏன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2/2. அதனால் உங்களுக்கு ரேங்க் வந்து 2. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் செகண்ட் கொஷினுக்கும் ஃபோர்த்து கொஷினுக்கும் என்ன வித்தியாசம்? செகண்ட் கொஷின் சொல்கிறேன்னா தேர்ட் கொஷின் நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் கொஷினும் ரேங்க்கு, ஃபோர்த்து கொஷினும் ரேங்க்கு. தேர்ட் கொஷினில் ரேங்க்கில் வந்து என்ன வருது? ரேங்க் இஸ் 1ன்னு வருது. ஓகே, இங்கே வந்து ரேங்க் இஸ் 2ன்னு வருது. என்ன காரணம்? இங்கே வந்து டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆகுது, இங்கே வந்து டிட்டர்மெண்ட் நான் 0. டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆகலைன்னா ரேங்க் வந்து 2ன்னு சொல்லிடலாம். டிட்டர்மெண்ட் வந்து 0ன்னு ஆச்சுன்னா அப்போ ரேங்க்கு 1ன்னு சொல்லணும். அவ்வளோதான் வித்தியாசம். ரொம்ப சிம்பிள். ஒரு 1 மார்க் கொஷின் ரேங்க் கண்டுபிடிக்கிற போல் வரலாம். அடுத்து நம்ம இன்னொரு கொஷின் பார்க்கலாம். 5th கொஷின். இது வந்து பைனாமியல் தியரத்தில் உள்ள கொஷின். ஓகேங்களா? பைனாமியல் தியரத்தில் உள்ள கொஷின்னு நம்ம சின்ன வயசில் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டு 10thலலாம் நம்ம a+b² a+b³ ஃபார்முலாலாம் நம்ம போட்டிருப்போம். அது பேஸ் பண்ண தியரம். பைனாமியல் தியரம் வந்து a+x³ அதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணணும். பைனாமியல் தியரம் என்ன சொல்லுதுன்னா 3c0. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் இதில் என்ன இருக்குது? a, அதுக்கு பவர் 3, 3c0 a பவர் 3 ப்ளஸ் 3c1 a பவர் 2. அப்புறம் ஏக்கு வந்து பவர் வந்து குறைஞ்சிருக்கு, அதுக்கடுத்தது எக்ஸு, இந்த எக்ஸ் வந்து இங்கே வந்துடும். ப்ளஸ் 3c2 ஏக்கு மறுபடியும் பவர் குறையும், அப்புறம் x². அடுத்தது 3c3, இங்கே வந்து 3c3 x பவர் 3. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவர் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு பவர் அதிகமான பவர்லேருந்து லோயஸ்ட் பவருக்கு போகுது. அதாவது a பவர் 3 கவனிக்கிறீங்களா? a பவர் 3, அதுக்கடுத்து என்ன வருது? a பவர் 2, அப்புறம் என்ன வருது? a பவர் 1, அப்புறம் a இல்லை, மீன்ஸ் a பவர் 0ன்னு அர்த்தம். அதே போல் இப்போது செகண்ட் டேர்ம் எது? எக்ஸு. இந்த எக்ஸுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பவர் இல்லை, அடுத்தது எக்ஸ் பவர் 1, அப்புறம் எக்ஸ் பவர் 2, அப்புறம் எக்ஸ் பவர் 3, இப்படி வருது. இது வந்து 3c0 3c1 3c2 3c3 காம்பினேஷன். இந்த 3c0 3c1 3c2 3c3 இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். 3c0வும் 1, 3c0வோட வேல்யூ வந்து 1, 3c3யோட வேல்யூ வந்து 1, 3c1 3c2வோட வேல்யூவும் 3. ஓகே, இது எப்படின்னு பைனாமியல் தியரம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? எப்படி ஒரு தடவை நான் ரீகால் பண்ணலாம். ஓகே, ஒரு தடவை நான் ரீகால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து 3c2 எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். உதாரணத்துக்கு 3c2 கண்டுபிடிக்கிறத வச்சுப்போம். 3c2 இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மேலே 3ல் ஆரம்பித்து 2 நம்பர் போடணும். 3 × 2. ஓகே, 2 இதை எழுத மாட்டேங்குது, 1 செகண்ட். 3 × 2. இங்கே 1 × 2 அது போட்டிங்கன்னா இதனோட சிம்பிளிஃபிகேஷன் தான். இது 2 கேன்சல் ஆகிடும், அதனால் உங்களுக்கு 3ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம 3c2 3 வந்த போல் வேறு ஏதாவது ஒரு நம்பர் பார்ப்போம் காம்பினேஷனில். ஓகே, 5c2 பார்ப்போம். 5c2வாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? 5c2 இது எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே வந்து 2 நம்பர் போடணும். 2 நம்பர் வந்து எப்படி டிசைட் பண்ணுறோம்? இந்த 2 வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணுறோம். ஸோ மேலே 2 நம்பர், கீழே 2 நம்பர். மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 5 × 4, கீழே வந்து 2 × 1, 2 × 1. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4ன்னு கேன்சல் ஆகிடும். அப்போ 5 2s are 10 எப்படி? ஓகே, 5c2. ஓகே, இதே போல் இன்னொரு 5c2 இல்லாமல் 6c2 போடுவோம். ஓகே, 6c2 நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது ஜஸ்ட்டு காம்பினேஷன் ரீகால் பண்ண போல இருக்கும். 6c2
2. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே 2 நம்பர் 6ல் ஆரம்பிச்சு 6 into 5, கீழே 2 நம்பர் 2 into 1. இப்போ இந்த 2ம் 6ம் 3 டைம்ஸ் போயிடும். ஸோ ஆன்சர் 15. ஓகேங்களா? இதே 6C3 இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? 6C3னா மேலே நம்ம 3 நம்பர் போடணும். 6 into 5 into 4 கன்சிக்யூட்டிவாக 3 நம்பர் போடணும். கீழே அதே போல் 3 நம்பர் போட்டிங்கன்னா 3 into 2 into 1. ஓகே, இந்த 3யும் இந்த 2ம் 6 டைம்ஸ் எல்லாம் போயிடும். ஆன்சர் வந்து 5 4s are 20. ஸோ இதுதான் காம்பினேஷன். ஓகேவா? இந்த காம்பினேஷன் ரூல் பிரகாரம் நீங்கள் 3C0 3C1 அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ் வரும். இந்த வேல்யூஸை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கடைசி ஆன்சர் எழுதுகிறோம். இன்னொரு கொஷின் பார்ப்போம். அதே பைனாமியல் தேரத்தில் எக்ஸ்பேண்ட் யூஸிங் பைனாமியல் தேரம் x + y ஹோல் பவர் 4. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். 4C0 4C0 4C1 4C2 4C3 அப்புறம் 4C4. ஓகேங்களா? இந்த போல் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸு அழகாக 4C0 4C1 4C2 4C. ரைட், இப்போ நம்ம இந்த எக்ஸ்பேன்ஷன் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மு நம்ம எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. செகண்ட் டேர்ம் எக்ஸ் பவர் 4ல் ஆரம்பித்து ஹையஸ்ட் பவரில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டேர்மு லோயஸ்ட் பவர் வரைக்கும் அது வரும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 இந்த இடத்துல எக்ஸ் பவர் 2 இந்த இடத்துல எக்ஸ் பவர் 1 இங்கே எக்ஸ் இல்லை. அதே போல் ஒய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்காது. அப்புறம் ஒய் அப்புறம் ஒய் பவர் 2 அப்புறம் ஒய் பவர் 3 அப்புறம் ஒய் பவர் 4. ஆக மொத்தம் இந்த எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் பவர் 4 இருந்துச்சுன்னா 4C0 ஃபஸ்ட் எழுதணும். அப்புறம் எக்ஸ் பவர் 4 அப்புறம் ப்ளஸ் 4C1 எக்ஸ் பவர் 3 டைம்ஸ் ஒய் ப்ளஸ் 4C2 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4C3 எக்ஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் 4C4 ஒய் பவர் 4. ஓகேவா? இப்போது இந்த 4C0 இருக்கு இல்லையா, இது வந்து 1. ஓகே, அதே போல் 4C4 இருக்குது பாருங்கள். 4C4ம் 1 தான். ஓகே, 4C4ம் 1 தான். அதனால் இந்த டேர்ம் வந்து இங்கே 1 வரும், y பவர் 4. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கடைசி டேர்மும் உங்களுக்கு 1. 4C1 எனி நம்பர் C1 அந்த நம்பரே வந்துடும். ஸோ 4C1 வந்து 4. ஓகே, இப்போ அடுத்தது 4C2 இருக்குது. 4C2 எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே 2 நம்பர் போடணும், கீழே 2 நம்பர் போடணும். 4 into 3 by 1 into 2. இந்த 2வையும் இந்த 4ஐயும் 2 டைம்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா 3 2s are 6ன்னு அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 6 வந்துருக்கு பாருங்கள். அப்படி தான் இந்த 6 வருது. அதே போல் 4C3 பார்த்திங்கன்னா 3 நம்பர் போடணும். இப்போ மேலே 3 நம்பர் கீழே 3 நம்பர் போட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு ஆன்சர் 4ன்னு வரும். அதுக்கு அடுத்தது ஒய் பவர் 4, ஏன்னா 4C4 அது வந்து 4 நம்பர்ஸ் போட்டு கேன்சல் பண்ணி பாருங்கள் 1ன்னு வரும். அப்படி தான் எக்ஸ்பேன்ஷன். அந்த எக்ஸ்பேன்ஷனை நம்ம கண்டுபிடிச்சி அழகாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 1 or 2 மார்க்ஸ் வரும். இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின். 7th கொஷின் பாருங்கள். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர் இன் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3y ஹோல் டு த பவர் ஆஃப் 15? எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ்பேன்ஷன் இப்போ நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயரு a + b ஹோல் க்யூப் இதெல்லாம் வந்து நம்ம 10th படிச்சிருப்போம். நீங்கள் எக்ஸாம் எழுதாததுனால கொஞ்சம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ரீகால் பண்ணுற வகையில் ஓகே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் பார்த்துருப்பீங்க. a + b ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் ஓகே a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? இது a + b ஹோல் ஸ்கொயர். இங்கே பவர் வந்து என்ன? 2. பவர் 2ஆக இருக்கும்போது எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 டேர்ம் இருக்குது. ஓகேவா? அதே a + b ஹோல் க்யூப்னால் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதை a + b ஹோல் க்யூப்பாக இருந்தால் உங்களுக்கு a க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3b அதாவது ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப் இப்படி இருக்கும். ஓகே, இப்போ எத்தனை டேர்ம் இருக்குது?
1 2 3 4. ஓகே 4. இப்போ பவர் 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை டேர்ம் இருக்கும்? பவர் 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு எத்தனை டேர்ம் இருக்கும்? 4 டேர்ம். ஒரு பவரோட கூடுதலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் கேள்வியே. ரொம்ப சிம்பிள் கொஷினு. இதுதான் கொஷின் என்ன கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு நம்ம படிப்போம். 7th கொஷின் இங்கே பாருங்கள். ஹவு many terms are there in the expansion of x plus 3y whole power 15? இப்போ இது எக்ஸ்பேண்டே பண்ண தேவையில்ல. இதை எத்தனை டேர்ம் கேட்குறாங்க. இப்போ எத்தனை டேர்மு இங்கே வந்து 15ன்னு இருக்குது. 15னா 15ல் ஒரு நம்பர் கூட்டிக்கிட்டிங்கன்னா 16. there are 16 terms நான் இங்கே ஆன்சர் போடணும். there are 16 terms. ஃபார்முலா என்ன? n+1 termsன்றது தான் கொஷின். அடுத்து இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இதில் how many middle terms are there in the expansion? மிடில் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. முதல்ல எத்தனை டேர்ம் இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை டேர்ம் இருக்குது? இங்கே வந்து பவர் 15னால எத்தனை டேர்ம் இருக்கும்? 16 டேர்ம்ஸ் இருக்கும். 16னா 16 வந்து ஈவன் நம்பர், இரட்டை எண்கள். இப்போ இரட்டை எண் இப்போ நம்மளுக்கு வந்து 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 நம்பர் இருக்குன்னா மிடில் டேர்ம் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மிடில் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம். ஆனால் 4 டேர்ம் இருக்குன்னா மிடில் டேர்ம் வந்து 2 ஈவன் டேர்ம்ஸ் வரும். ஸோ இப்போது 2 டேர்ம் இருக்கணும். இங்கே வந்து 16ன்றது ஈவன்றதுனால நமக்கு என்ன ஆகுது? there are 2 மிடில் டேர்ம்ஸ். இவங்க கொஸ்டின் என்ன? how many மிடில் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க. எது மிடில் டேர்ம் கேட்கல, how many மிடில் டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ there are 2 மிடில் டேர்ம்ஸ். இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு நான் எக்ஸ்ட்ராவாக நான் இந்த விஷயத்தை எழுதியிருக்கேன். எப்படின்னா இதில் வந்து 16 டேர்ம்ஸ் இருக்கும். 16 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 2ஆல் டிவைட் பண்ணால் 8 இல்லையா? அப்போ 8th டேர்மும் 9th டேர்ம். 8th டேர்மும் மிடில் டேர்ம் தான், 9th டேர்மும் மிடில் டேர்ம் தான். அதனால் கொஷின் ஒன்று என்னென்னா there are how many மிடில் டேர்ம்ஸ். இப்போ இந்த 7th கொஷினுக்கும் 8th கொஷினுக்கும் என்ன வித்தியாசம்? 7th கொஷினில் வந்து உங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், இதை விரிச்சா இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணால் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த பவரை பார்த்துக்கிட்டு பவர் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணி போடணும். அதே வந்து how many மிடில் டேர்ம்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம பவர் பார்க்கணும். பவர் வந்து உங்களுக்கு 15. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை மிடில் டேர்ம்ஸ்னு சொல்லிடலாம். எப்படின்னா பவர் 15ஆக இருந்துச்சுன்னா இந்த கொஷின்லேயும் இந்த கொஷினுக்கு அதே தான். இப்போ சேம் பவர் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக. இப்போ இதுலேயும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு 16 டேர்ம்ஸ் தான். இந்த 16 டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 2 மிடில் டேர்ம் இருக்கும். ஓகே, இதே வந்து இங்கே 16ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 17ன்னு ஆகிடும். அப்போது உங்களுக்கு ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் வரும். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு x⁻3க்கு பாருங்கள். x⁻3க்கு 3 டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் விட்டுட்டா மிடில் டேர்ம்ன்றது செகண்ட் டேர்ம். அதே x⁻4க்கு உங்களுக்கு 1 2 3 4 டேர்ம் வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் விட்டுட்டிங்கன்னா 2வது டேர்மும் 3வது டேர்மும் உங்களுக்கு மிடில் டேர்ம். இவ்வளோதான் இந்த கொஷின். இப்போ இதில் இப்படியும் கேட்கலாம். ஓகே, இப்படியும் கேட்கலாம். இதில் வந்து how many terms are there in சம் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் மட்டும் பாருங்கள். பவர் வந்து நெகட்டிவ், பவர் -2. இங்கே பவர் பாசிட்டிவ், இங்கேயும் பவர் பாசிட்டிவ். ஆனால் பவர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபனைட் டேர்ம்ஸ் இருக்கும். எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கும்? இன்ஃபனைட், எண்ண முடியாத அளவுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். அதனால் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பவர் பாருங்கள், நெகட்டிவ்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஜென்டலாக ஆன்சரு there are infinite terms அப்படின்னு எழுதினா போதும். ஓகே, 100 டேர்ம் இல்லை, 200 டேர்ம் இல்லை, 1000 டேர்ம் இல்லை, 1 மில்லியன் டேர்ம் இல்லை, நிறைய இருக்குது. ஓகே, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இன்ஃபனைட் டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, ஸோ இதோட பைனாமிலும் அடுத்தது இதுவும் முடிஞ்சிருச்சு. டிட்டர்மினன்ட் மேட்ரிசஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. சரி, காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு கொஷின் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இது வந்து வாட் இஸ் தி கான்ஜுகேட் ஆஃப் 1/3i அப்படின்னு கேட்குறாங்க. கான்ஜுகேட் அப்படின்றதுனா a+ib இருக்குது அப்படின்னா நம்ம a - ib எழுதணும். அதுதான் வந்து கான்ஜுகேட். ஓகே, இப்போது அதுக்கு நான் புரிய வைக்கிறேன். கான்ஜுகேட்னா என்னன்னு பார்ப்போம். கான்ஜுகேட்னா இப்போ நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, z இருக்குது. z வந்து a+ib அப்படின்னு இருக்குது. ஓகே, இது இன்னும் சம்டைம்ஸ் இது பிரச்சனை கொடுக்குது. ஓகே, a+ib ரைட். இப்போ a+ibன்னு இருக்குன்னா நம்ம கான்ஜுகேட் எப்படி எழுதுறதுன்னா z பாரு, அது எப்படி எழுதுறது? இந்த ரியல் பார்ட்டில் எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகே, இந்த இமேஜினரி பார்ட்டில் இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ a - ibன்னு எழுதணும். ஓகே, இந்த இடத்துல
காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது z equal to 1 divided by 3i into I by I மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போது ஏன் அதை I by மல்டிப்ளை பண்ணுறேன்னா, முதல்ல அதை டினாமினேட்டரில் உள்ளதை நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறோம். இந்த 1/3 ப்ராப்ளமே கிடையாது நமக்கு, இந்த I தான் ப்ராப்ளம். மேலே ஐயாலையும் கீழே ஐயாலையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த I இன்ட்டு I ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போ இந்த வேல்யூ வந்து I ஸ்கொயரோட வேல்யூ என்ன, மைனஸ், அதனால் -3ன்னு ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஆன்சர் I டிவைடட் பை -3ன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக பார்க்கும்போது z ஈக்குவல் டு ரியல் பார்ட்டு 0, இமேஜினரி பார்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது. இந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 0 மைனஸ் இது வந்து 1 கீழே 3, ஓகே, 1/3i. ஸோ இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. அப்போ காஞ்சிகேட்டுனா என்னது, இமேஜினரி பார்ட்டில் உள்ள சைனை நம்ம மாற்றுறோம். ஸோ மைனஸாக இருந்தால் இதை வந்து ப்ளஸ்ன்னு மாற்றுறோம். இப்போ z பார் ஈக்குவல் டு 0 + i/3, அதர்வைஸ் i/3ன்னு எழுதினீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கொஷின் காம்ப்ளெக்ஸில் ஒரு 1 மார்க் 2 மார்க்ஸில் சிம்பிளாக எப்படி இருக்கும், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் i/26 அண்ட் i/15 அப்படின்னு இருக்குது. இப்போ ஐயோட I ஸ்கொயர் வேல்யூ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, I ஸ்கொயர் வேல்யூ வந்து -1. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ I ஸ்கொயர் வேல்யூ -1ன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம I பவர் எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் போட முடியும். ஸோ இங்கே i/26 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு I ஸ்கொயர் -1னா I/4 என்ன ஆகிடும்னா +1 ஆகிடும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 26 முதல்ல I/24 I/2ன்னு பிரிச்சுக்கிறோம். 24ம் 2ம் கூட்டினீங்கன்னா 26 வரும். ஸோ ஃபஸ்ட்டு I/4 I ஸ்கொயர். ஏன் I ஸ்கொயர் பிரிச்சுக்கிறோம், I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். I/24 நம்ம இப்படி எழுதலாம். ஓகே, 24 வந்து 6 4s 24 இல்லைங்களா, 6 4s 24, அதனால் 4 × 6ன்னு எழுதிக்கலாம். I/4 வந்து 2 I ஸ்கொயர் இருக்குது. ஒரு I ஸ்கொயருக்கு -1னா -1 × -1 +1. அதனால் இது வந்து +1 ஆகிடும். ஸோ 1/6ன்னு ஆகிடும். 1/6 வந்து 1, I ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1, அதனால் உங்களுக்கு ஆன்சர் -1. ஓகே, ஸோ I/26 -1. அதே போல் இன்னொன்று I பவர் நமக்கு 26 -1 கண்டுபிடிச்ச போல் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்னது, I/15 வேல்யூ. 15 நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. 15னா ஒரு 16 -1ன்னு எழுதலாம், இல்லைனா 12 + 3ன்னு எழுதலாம். நான் 12 + 3ன்னு எழுதிக்கிறேன், 12 + 3. ஸோ I/12 I/3. இப்போ I/12 நம்ம என்ன பண்ணலாம், I/4 × 3ன்னு எழுதலாம். 4 3s 12. I/4ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1/3 வந்து 1. ஓகேவா? அடுத்தது I/3ல் நம்ம I/2 × I/1ன்னு எழுதிக்கிறோம். I ஸ்கொயரோட வேல்யூ -1, ஐயோட வேல்யூ I தான். ஸோ இங்கே வந்து 1 வந்திருக்கு, இங்கே -1 வந்திருக்கு. 1 × -1 -1 × I. ஸோ 1 × -1 × I -I. ஸோ I/15ஓட வேல்யூ வந்து -I. ஸோ இப்படி இங்கே பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, சரி. இப்போ பார்ட் பியில் ஒரு கொஷின்னு டிட்டர்மினன்ட்ஸில் இல்லை மேட்ரிக்ஸில், இது வந்து மேட்ரிக்ஸ் கொஷின். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் அப்படின்னு கொஷின். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் 3 - 5 2 8 அப்படி இருக்குது. இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லியிருக்காங்க. இப்போ ABCDன்னு இப்படி மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட்ஜாயிண்ட் எழுதணும்னா இந்த ப்ரைம் டயகனல், இந்த ஏவையும் டியும் தான் ப்ரைம் டயகனல், அதை ரெண்டுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே A இருக்குது, அதை நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த ஏவை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். மேலே உள்ளது கீழே வந்துடுச்சு, கீழே உள்ள D மேலே வந்துடுச்சு. இது ரெண்டும் இடம் மாறி இருக்குது. ஆனால் இது மாறலை. மாறாமல் என்ன செஞ்சுருக்கோம், ஜஸ்ட்டு மைனஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, -B -C. ஸோ இதுதான். ஸோ இந்த டெக்னிக் பிரகாரம் என்ன ஆகும், இந்த 8 இங்கே போய்டும், 3 இங்கே வந்துடும். இது ரெண்டும் அப்படியே இருக்கும், மைனஸ் சேஞ்ச் ஆகிட்டு. அதான் ஆன்சர். ஸோ அட்ஜாயிண்ட்டுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். Adjoint of 3 - 5 2 8 is 8 5 -2 3. ஸோ 8 மேலே போடுங்க, 3 கீழே போடுங்க, 8 3, இந்த -5 இங்கே 2, இது ரெண்டும் அப்படியே இடம் மாற்றிட்டிங்கன்னா அட்ஜாயிண்ட் முடிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஷின். ஷோ தட், ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் மேட்ரிக்ஸ் சிம்பிள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, பரவாயில்ல. ஷோ தட் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து சிங்குலர்னு சொல்லணும். சிங்குலர்னால் என்ன அர்த்தம், சிங்குலர்னால் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிங்குலர்னால் டிட்டர்மினன்ட் வந்து 0 வரும். ஓகே, இங்கே பாருங்கள், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறாங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வந்து 0 வருது. டிட்டர்மினன்ட் 0 வரதுனால A இஸ் சிங்குலர். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கொஷின். ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்தது பைனாமியல் தேரத்தை யூஸ் பண்ணி கேட்கலாம். பைனாமியல் தேரத்தில் உங்களுக்கு
ஃபைண்ட் தி 10th டேர்ம் 12th டேர்ம் அப்படி 6th டேர்ம் 7th டேர்ம் அப்படி தான் கேட்பாங்க. இப்போ நம்ம 5th டேர்ம் அதை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். ஃபைண்ட் தி 5th டேர்ம் x + 1/x² ஹோல் பவர் 13. இது எக்ஸ்பான்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்னென்னா TR+1. TR+1 வந்து NCR a⁻n−r x⁻r. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதில் 3 நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து NCR இருக்கும். அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு டேர்மோட பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இது n-லேருந்து r n-r. செகண்ட் டேர்மில் வந்து பவர் வந்து ஏறிக்கிட்டே வரும். அப்போ அது இங்கே என்ன வருதோ எத்தனாவது டேர்மோ அத்தனாவது நம்பர் இங்கே வரும். இப்போ NC1னா x⁻1ன்னு வரும், அந்த போல். ரைட்டா? இப்போ நம்மளுக்கு TR+1 அப்படின்னா என்னென்னா r+1th டேர்ம். r+1th டேர்ம். டேர்முன்னா டேர்ம் வந்து 5. 5th டேர்ம் வரணும்னா ஆருக்கு என்ன போட்டால் 5 வரும்? ஆருக்கு 4 போட்டால் தான் 5 வரும். 4 + 1 5. அப்போ T5 வரணும்னா உங்களுக்கு டீனா என்ன டேர்மு? ஓகே. அப்போ T5 வரணும்னா உங்களுக்கு என்ன ஆகணும்? ஆருக்கு வேல்யூ 4 போடணும். ஓகே. அது போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த இடத்துல n-ன்றது இங்கே பார்க்கணும். இந்த பவர் 13. இந்த 13 தான் இங்கே வருது. 13CR. R இப்பொழுதுக்கு நம்மளுக்கு தெரியாது. 13CR. அடுத்தது ஏன்றது என்னன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது ப்ளஸுக்கு லெஃப்ட்டில் இருக்கிற அந்த டேர்ம். அது வந்து நமக்கு எக்ஸ், அதனால் அப்படியே எக்ஸ் எழுதிட்டு பவர் வந்து 13 - r. ஓகே. ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதனால் 13 - r. அப்புறம் ப்ராக்கெட்டில் செகண்ட் டேர்ம் என்னது? 1/x². ஓகே. அந்த 1/x² எழுதிட்டு பவர் r இது எழுதிட்டோம். இப்போ நம்ம அப்படியே இதை இங்கே வந்து வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். இந்த இடத்துல ஏதோ சம்திங் மிஸ்ஸிங்கு, இதை விட்டுடுங்க, இந்த ஸ்டெப் வேண்டாம். இதுக்கு அடுத்தது வந்துடுங்க. புட் r = என்ன பண்ணணும்? புட் r = 4ன்னு சொல்லிட்டேன். ஸோ T5 போட்டிங்கன்னா 13C4. r இருக்க இடத்துல 4. 13C4 x⁻13ல் 4 கழிக்கிறீங்க. 13ல் 4 கழிச்சா என்ன வரும்? 9. ஓகே. அடுத்தது 1/x² பவர் r. 1/x² பவர் 4. அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா 4 2 சார் 8ன்னு ஆகிடும். அந்த 8 தான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே. இங்கே x⁻9, இங்கே x⁻8. ஸோ மேலே 9x இருக்குது மல்டிப்ளிகேஷனில், கீழே 8x வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் எப்படி கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இங்கே ரிமைனிங் ஆகும். அந்த எக்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கும். 13C4 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மேலே 4 நம்பர், கீழே 4 நம்பர் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். 13 12 11 10. இங்கே 4 3 2 1 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இல்லைனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இது 715 வரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, 715x. ஓகேவா? ஸோ இதுதான் 5th டேர்ம். ஸோ இது போல் பைனாமியல் தியரத்தில் அப்படி போடலாம். அடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு சிம்பிள் கொஷின். ஃபைண்ட் தி மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் 1 + i. ஸோ மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் சிம்பிள் கொஷின் தான் கேட்பாங்க பார்ட் A பார்ட் Bயில். இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். 1 + iக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? a + ib இருந்தால் a² + b² ரூட் எடுக்கணும். x + iy x² + y², அதுக்கு ரூட் எடுக்கணும். இங்கே 1 + i கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாடுலஸ் சிம்பிள் பாருங்கள், 2 வெர்டிக்கல் லைன் டிட்டர்மெண்ட்டுக்கு போடுறோம் இல்லையா, அது போல் ஒரு 2 வெர்டிக்கல் லைன் போட்டு எழுதணும். =√1² ப்ளஸ் இங்கேயும் 1 தான், அது i² போட்டுறாதீங்க, அப்போ தப்பாயிடும். ஐயே வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது மாடுலஸ் எடுக்கும் பொழுது. அப்போ 1² + 1², 1 + 1 2, அப்போ √2 தான் மாடுலஸ். அடுத்தது ஆம்ப்ளிடியூடுக்கு ஃபார்முலா என்ன? ஆம்ப்ளிடியூடுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x, அதாவது இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். θ = tan இன்வர்ஸ் ஆஃப், இங்கே இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் சேம், இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/1 வந்துருச்சு. 1/1 என்ன? 1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து 45 டிகிரி. 45 டிகிரியை நம்ம π/4ன்னு எழுதுகிறோம். பைன்றது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், பை வந்து 180 டிகிரி. 180யை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 45 வரும். அதனால் நம்ம 45 டிகிரின்னு எழுதாமல் π/4ன்னு எழுதுகிறோம். ஓகே. ஸோ மாடுலஸ்ஸு ஆம்ப்ளிடியூட் ரொம்ப சிம்பிள். அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் உள்ள ஒரு பேசிக் கொஷின். ஓகே. இன்னொன்று இது பார்ட் சிலையும் கேட்கலாம், பார்ட் பிலையும் கேட்பாங்க. ஓகே. அந்த போல் ஒரு கொஷின்னு. இப்போ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இதில் வந்து ஃபைண்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ். ஃபைண்ட் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப். ஓகே. இது வந்து 3/2 + 5iன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து மேலே ஒரு ரியல் நம்பர் கொடுத்துட்டாங்க, கீழே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே வந்து பார்ட் சிலையும் கேட்கலாம். எப்படின்னா மேலே 2 நம்பரு,
கீழே 2 நம்பர், அந்த மேலே கொடுத்துருக்க நம்பரும் கீழே கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு 7 மார்க் கொஷின். இது வந்து ஒரு 2 மார்க் கொஷின் தான். ஓகே, இப்போ பாருங்கள், Z = 3 + 2 + 5i, சாரி 3 / 2 + 5i. அந்த 3 பற்றி கவலை கிடையாது. இந்த 2 + 5i நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டரில் காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகே, இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே 2 + 5i இருக்குது. இதனோட காஞ்சுகேட்டு 2 - 5i. ஸோ 2 - 5i மேலேயும் 2 - 5i கீழேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா மேலே என்ன ஆகிடும், இந்த 3 வந்து இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6, இந்த 3 வந்து இந்த 5i கூட மல்டிப்ளை பண்ணும்போது -15i. 5 3s are 15i. ஸோ 3 2s are 6 -15i. அப்போ 6 - 15i. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா 2 × 2 4, அது இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து 2 × -5i, இப்போ -10i. ஓகேவா? அதே போல் இந்த 5i × 2i 10i, அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 5 × 5 25, i × i i². ஓகேவா? இப்போ அந்த i² வேல்யூ வந்து -1 ஆகிடும். ஓகே, அதனால் இது -25 இது +25 ஆகிடும். இது ஒரு 4 இருக்குது, அந்த 4 இது ரெண்டும் +10i -10i கேன்சல் ஆகிட்டு வெறும் 4 + 25 தான் இருக்கும். அதாவது 29 மட்டும் இருக்கும். மேலே அதே தான் 6 - 5i 6 - 15i இது இருக்குது. இப்போ ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், அதுதான் கொஷின். ரியல் பார்ட் எது? ரியல் பார்ட்ன்றது இந்த 6 / 29. ஓகே, 6 / 29. இமேஜினரி பார்ட் வந்து இந்த ஐயை மறந்துடுங்க. இமேஜினரி பகுதி அப்படின்னு கேட்குறாங்க, இமேஜினரி பார்ட். அப்போ இந்த -15 / 29 இது வரும். இந்த மைனஸ் வந்து இமேஜினரி பார்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இந்த 29 ரெண்டுத்துக்கும் வரும், 6க்கும் வரும் 15க்கும் வரும். அதனால் இங்கே -15/29 அதுதான் இமேஜினரி பார்ட். ஓகேங்களா? ஸோ இது போல் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஓகே, 17th கொஷினுக்கு ஒரு புது கொஷின் தான். இங்கே பாருங்கள், இது வந்து ரைட் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் தி போலார் ஃபார்ம். ஓகே, போலார் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்கேன். போலார் ஃபார்ம்னால் என்ன, r and θ எழுதணும். ஆல்ரெடி உங்களுக்கு மாடுலஸ்ஸு அப்புறம் ஆங்கிள் ரெண்டும் கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரெண்டுத்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போலார் ஃபார்மில் ஈஸியாக எழுதலாம். ஃபஸ்ட்டு r எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே வந்து √(x² + y²). ஓகேவா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே √3/2 கொடுத்துருக்காங்க. √3/2 ஹோல்² ப்ளஸ் இந்த -1/2 ஹோல்². இது ஸ்கொயர் பண்ணுங்கள். 2² வந்து 4, √3² வந்து 3, அதனால் 3/4 வந்துடும். இது 1/4 வந்துடும். 3/4 1/4 கொடுத்திங்கன்னா 4/4, அதனால் மாடுலஸ் வந்து 1, r வேல்யூ 1. அதே போல் θ வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் வந்து -1/2, ரியல் பார்ட் வந்து √3/2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், -1/√3ன்னு வரும். இதுக்கு இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். 1/√3 ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா போடுங்க. இந்த நெகட்டிவ் இல்லாமல், இந்த நெகட்டிவ் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு 1/√3 பற்றி யோசிங்க. 1/√3ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டிகிரிக்கு வரும். 30 டிகிரி வரும். இந்த நெகட்டிவ் வரதுனால இது எங்கே இருக்குதுன்றது நீங்கள் பார்த்துக்கணும். இது எங்கே இருக்குதுன்னா, இந்த நெகட்டிவ் வர்றது இப்போ பாருங்கள், ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு. ரியல் பார்ட்டு பாசிட்டிவாக இருக்குது, இமேஜினரி பார்ட் நெகட்டிவாக இருக்குது. அதனால் ரியல் பார்ட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் நெகட்டிவ். இதை வச்சுக்கிட்டு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு எப்படி எழுதுறது, 180 டிகிரியிலேருந்து 30 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா 150 டிகிரி. 180 டிகிரின்றது தான் பை. இது 30 டிகிரியாக π/6, ஏன்னா 186 டிவைட் பண்ணிங்கன்னா 31 வரும், π/6. அப்போ π - π/6 வந்து 5π/6. அப்போ தீட்டாவோட ஆங்கிள் 5π/6. இப்போ r வேல்யூ தெரியும், தீட்டா வேல்யூ தெரியும். இது ரெண்டு தெரிஞ்சதுன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எப்படி எழுதுறதுன்னா, z = ஃபார்முலான்னா என்ன சொல்லியிருக்கேன், டிமோயர்ஸ் தேரம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம், r cos θ + I sin θ. அந்த ஃபார்முலாவில் நம்ம எழுதுறது தான் போலார் ஃபார்ம். ஓகே, போலார் ஃபார்ம் மட்டும் நம்ம தனியாக ஒரு ஃபுல் கிளாஸ் பார்த்தோம், ஹோல் டே பார்த்தோம். நம்ம அதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து 1, தீட்டாவோட வேல்யூ 5π/6. ஓகே, இந்த 5π/6 கண்டுபிடிக்கிறது தான் ட்ரிக்கு. ஓகேங்களா? இப்படி எழுதணும். இந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம், இல்லைனா r வந்து ரெண்டுத்துக்கும் சொந்தன்றதை எல்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ r வந்து காஸ் தீட்டா கூட இருக்குது, சைன் தீட்டா கூட இருக்குது. அதனால் இந்த ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ஆரோட வேல்யூ 1, தீட்டாவோட வேல்யூ 5/6, 5π/6. ஸோ காஸ் 5π/6 ப்ளஸ் சைன் 5π/6ன்னு போட்டிங்கன்னா போலார் ஃபார்மில் அந்த நம்பரை எழுதிட முடியும்.
ஓகே, ஸோ இது 17 கொஷின்ஸு, 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது ப்ராக்டிஸ் கொஷின் 18, 19, 20 கொடுத்துருக்கேன். இது ஒரு சிம்பிள் கொஷின் தான். 17th ஒரு சிம்பிள் கொஷின் தான், நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்ட் சியில் என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துருக்கேன். பார்ட் சியில் 4 கொஷின் இருக்கும். அழகாக 4 கொஷினில் ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸுக்கு 15 மார்க்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு 15 மார்க்ஸ். இதில் வந்து ஒரு கிராமர்ஸ் ரூல் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு இன்வெர்ஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஓகே, கிராமர்ஸ் ரூல் ப்ராப்ளமும் இன்வெர்ஸ் ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. இதே 2 ப்ராப்ளத்தை போட்டு பாருங்களேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இன்றைக்கி லீவு, நாளைக்கு சண்டே லீவு. இப்போ 2 நாளில் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு டிமாய்வர்ஸ் தேரம் வரும். அப்புறம் இது போல் ஆர்கன் பிளேனில் ஒரு ப்ராப்ளம் வரும். 4 நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லை 3 நம்பர் கொடுத்துருக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். 4 நம்பர் கொடுத்து இந்த 4 நம்பரும் வந்து பேரலோகிராமா, இல்லை ரெக்டாங்கிளா, இல்லை ஸ்கொயரா அப்படின்ற போல் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த போல் ஒரு 4 ப்ராப்ளம் தான். இதில் வந்து நீங்களாக போட்டு பாருங்கள். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது இல்லாமல் நம்ம கிளாஸில் இன்னொரு ப்ராப்ளம் வேறு பார்த்துருக்குறோம், 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும் உங்களோட கிளாஸ் ரூம் நோட்ஸில். நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக 50 out of 50 எடுக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட்டு. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மண்டே எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கூட மேக்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கலாம். இல்லை இந்த வீடியோவை 2-3 தடவை பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.